கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பெருமாள் இருக்காரு, கீழே வந்து மயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சின்னதாக வந்து நமக்கு ஒரு மூஷிகன் எலி இருக்குது. பிறைன்னு சொல்லக்கூடிய நிலாவில் வந்து அழகாக விநாயகர் வந்து அமர்ந்திருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போஸில் வந்து விநாயகர் காட்சி கொடுக்குறாரு. பாருங்க அங்கே இருக்குது. அந்த பக்கம் நேராக முத்துநாயக்கன்பட்டி போகிற வழியிலேயே அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெய் கணபதி ஆர்ட்ஸ் குடோன் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா? ஸோ உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கஜமுகன் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சிலைகளை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ விநாயகர் சிலைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஜெய் கணபதி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சிலை தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் டு ஓமலூர் போகிற வழியில் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரோடு கட் ஆகும். அதே ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா ஆனக்கொண்டமுட்டியை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலே போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்டை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இந்த கலைக்கூடத்துக்கு வரலாம். ரொம்ப வந்து நிறைய சிலைகள் இருக்குது. எந்த சிலைகள் சொல்கிறது, எந்த சிலைகள் வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியல. அந்தளவுக்கு சிலைகள் இருக்குது. என் பின்னாடி பாருங்கள், இந்த சிலையை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், ஆஞ்சநேயர் வந்து அழகாக வந்து தோல் மேலே வந்து ஒரு பக்கம் விநாயகரையும் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா முருகரையும் தூக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ அற்புதமான ஒரு சிலை. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு உள்ளே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம ஓனர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்க. வணக்கம். அண்ணா ஃபஸ்ட்டு நம்ம கடை வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கிற விஷயத்தை சொல்லிடுங்கண்ணா. நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே வரணும். பழையூர் சத்திரம் போகிற வழி. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நடுவுலையே பிசி ராஜா காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பிசி ராஜா காம்ப்ளெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் கிரே கலர் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கடையோட பேர் சொல்லிடுங்க. நம்ம கடை வந்து ஜெய் கணபதி ஆர்ட்ஸ், ஜெய் கணபதி சிலைகள்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு சின்ன சிலைகள் மட்டும் இருந்துச்சு. இந்த வருஷம் 10 அடி வரைக்கும் நம்ம சிலைகள் பண்ணிக்கிறோம். 6 அடிலேருந்து 10 அடி வரைக்கும் போய்ட்டு நம்மகிட்ட எவ்வளோ ரேட்லேருந்து எவ்வளோ ரேட் இருக்குன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ரேட்டு வந்துட்டு 30,000 வரைக்கும் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து 30,000. எப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து நீங்களே வந்து இம்போர்ட் பண்ணி இல்லை நம்ம அங்கேயே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எல்லாம் ஹோல்சேல் மாதிரி ஹோல்சேலும் கொடுக்குறோம், ரீட்டெயிலும் கொடுக்குறோம். எல்லாமே வந்து கவர்மெண்டோட நாம்ஸ் ஃபாலோ. ஆமாம், கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் நம்ம சிலை போட்டுருக்கு. 10 அடிக்கு எல்லாமே இதில் எல்லாமே அட்டை சிலைங்கன்னா 10 அடி தான் ஹைட்டு எதுவுமே இல்லை. 10 அடிக்கு மேலே இல்லை. அது இதெல்லாம் கூட இப்போ 1-2 இருந்ததெல்லாம் கூட மனையை அறுத்து 10 அடியாக மாற்றி வச்சிட்டோம். அதில் ஒன்றும் யூஸ் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்படி நான் மேலே பண்ணுறது வந்து எல்லாமே களிமண் அந்த இதில் தான்? இல்லை, எல்லாமே கிழங்கு மாவு பேப்பர் தூள் வச்சு பண்ணுறோம். சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத மாதிரி நல்லா அட்டை சிலைகள் தான். எல்லாமே தண்ணியில் வந்து எல்லாமே கரைஞ்சிரும். போட்டிங்கன்னா அப்புறம் மாதிரி கரைஞ்சிரும். அது மாதிரி கரைஞ்சிரும். எல்லாம் எப்படின்னா எல்லா சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக் ஆயிடுச்சிங்களா? இருக்குது. இன்னும் ஒரு 10 சிலையில் 10 சிலைகள் இருக்குது. அதில் ஒரு 40 சிலைகளும் இருக்குது. வந்து பார்க்குறீங்களா வந்து பாருங்கள், பார்த்துக்கலாம். புக் பண்ணாங்க எல்லாம் புக் பண்ணிட்டு போனீங்க. எல்லாமே வந்து இந்த கவர் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணது கீழே ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுவீங்க. ஆமாம், ஸ்டிக்கர் ஒட்டி கவர் பண்ணி வச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி கிளாத் போட்டு மூடி வச்சுருவோம். பெயிண்டிங் எல்லாமே நீங்கள் வாட்டர் பெயிண்ட் தான், எல்லாமே வாட்டர் பெயிண்ட். எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் அந்த கொடுக்குற பெயிண்டிங் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. அந்த காது கொடுக்குறதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் இதில் கொடுக்குறது எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்கண்ணா. கலரிங் வந்து சூப்பராக இருக்குது எல்லாமே. எல்லாமே வாட்டர் பெயிண்ட் தான். நம்ம வந்துட்டு இது கெமிக்கல் இந்த எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணுறது இல்லை. அது வார்னிஷ் மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த எனாமல் பெயிண்ட்ங்கிறது பிளாஸ்டிக் தான் அது. ஸோ அது யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே வாட்டர் பேஸ் தான். தண்ணியில் கரைகிற மாதிரியான பெயிண்டிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. பெயிண்டிங் எப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் சொல்கிற மாதிரி பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை வந்து கஸ்டமர் சொல்கிற மாதிரி பண்ணி கொடுப்போம். நீங்கள் நம்மளது ஆடி 1லேருந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆடி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு முன்னாடியே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் வேணால் அது மாதிரி அந்த சிலையை பார்த்துட்டு நீங்கள் கலர் சொன்னால் அந்த கலருக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. இந்த சைடில் வந்துட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அந்த நம்ம கடை. ஆமாம், நீங்கள் அந்த பச்சையம்மன் கோயில் போகிறேன்னு சொல்லுவாங்க. பச்சை கோயில் தான் பெரிய பச்சை கோயில். கொஞ்சம் முன்னாடி நீங்கள் கருப்பூர் ரோட்லேயே அந்த இன்ஜினியரிங் காலேஜ் ரோட்லேயே நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கும். இல்லை நீங்கள் இந்த பக்கம் இன்ஜினியரிங் காலேஜ் டோல்கேட்லேயே வரீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே மெயின் கேட் ஆப்போசிட்லேருந்து நேராக உள்ளே வந்தாக்கா நம்மளுக்கு கூட வந்துருக்கு. தெரியும். இப்போ சின்ன சிலைகள் இதெல்லாமே நீங்கள் இதெல்லாம் வந்து புக் ஆகாமல் இருக்கணும். ஆமாம், சின்ன சிலைகள் இருக்குது. சரி.
இந்த 2024 மாடல்கள் ஏதாவது புது மாடல் இருக்குங்களா? இல்லை இப்போ மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாடலுக்கு ஒரு சிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிலை 3 சிலை தான் வச்சிருக்கோம். சரிங்க. மேக்ஸிமம் கலெக்ஷன் வந்துட்டு புது கலெக்ஷன் தான் புது கலெக்ஷன் மேக்ஸிமம் எல்லாமே கலெக்ஷன் தான் போட்டிருக்கோம். 2024 நம்ம கலெக்ஷன் இதுவே புது கலெக்ஷன் தான். நீங்கள் பார்த்தா எடுக்கலாம். உங்களுக்கு சிலை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆமாங்க, எல்லாமே இருக்கு. மேக்ஸிமம் நிறைய மாடல்ஸ் வந்து கலந்துருக்கும். ஒரே இதில் இருக்காது, நிறைய கலந்துருக்கும். சரிங்க, நன்றிங்க. சரிங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பெருமாள் இருக்காரு, கீழே வந்து மயில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சின்னதாக வந்து நமக்கு ஒரு மூஷிகன் எலி இருக்குது. இது கலரிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த விநாயகரே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கார். இந்த பரிவட்டம் கட்டிட்டு சூப்பராக இருக்காரு. ஸோ நாம் வந்து நிறைய சிலை கடைக்கு போனாலும் இந்த ஜெயகணபதி ஆர்ட்ஸில் வந்து நம்ம எல்லா சிலைகளுமே நம்மளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. இந்த சிலையை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து இந்த கடையில் வந்து நீங்கள் புக் பண்ணலாம்னு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குது. அந்த பக்கம் என்னன்னா ஆஞ்சநேயர் வந்து முருகரையும் விநாயகரையும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான், அதுவும் அந்த என்ன சொல்கிறது, அந்த பெயிண்டிங்கில் அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், சிவபெருமான் ஒரு பக்கம் வந்து விநாயகரையும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முருகரையும் தூக்கிட்டு போகிற மாதிரி. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கூடிய அந்த பெயிண்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. இது வந்து ராஜா காலத்தில் இருக்க மாதிரி ஒரு ஞாபகத்தை கொண்டு வருது. ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக எதுவும் இல்லாமல் எல்லாமே நேச்சுரலாக இருக்க மாதிரி வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த ஜிக்னா ஒர்க் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. பார்த்தாவே இது வாட்டர் பெயிண்ட் தான் சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி சிலைகளும் பார்த்தீங்கன்னா இது 10 அடி உயரத்துக்குள்ள தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதையும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் ஏதோ ஒரு சிலை உள்ளுக்குள்ளே பூந்திங்கன்னா ஏதோ ஒரு சிலையை கட்டாயம் வந்து நீங்கள் வந்து காசு இல்லை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரோம் அப்படின்னா உள்ளே போந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஏதோ ஒரு சிலையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 அடிக்கு கீழே தான் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு சிலையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ஏன்னா எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. அதே மாதிரி இந்த கலரிங்கும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு போகலாம். விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து நம்ம பிறைன்னு சொல்லக்கூடிய நிலாவில் வந்து அழகாக விநாயகர் வந்து அமர்ந்திருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போஸில் வந்து விநாயகர் காட்சி கொடுக்குறாரு. மேலே அதுவும் இல்லாமல் மேலே பாருங்கள் நம்ம மூஷிகன், அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூஷிகன் சொல்லக்கூடிய எலி இருக்குது. கீழே வந்து அவர் விநாயகரை வந்து கும்புற மாதிரி ரொம்ப தத்ரூபமாக கையில் ஒரு பாருங்கள் மலர் வச்சுட்டு இருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், தெரியுங்களா? இதெல்லாம் வந்து இந்த 2024 புது மாடல்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக இருக்குது. நீங்களாம் வந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் சிலை எடுக்கலாம்னு பரவாயில்ல, இந்த ஜெயகணபதி ஆர்ட்ஸை ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிங்கனாவே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிலையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருவீங்க. சிலை வேணான்ட்டு வரீங்க கூட கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சிலையை எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நிறைய விநாயகர் சின்ன 6 அடியிலேருந்து 10 அடிக்குள்ளே எல்லாமே வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணி தண்ணியில் கரையக்கூடிய மெட்டீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு டைம்னாச்சும் நீங்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. பாருங்க சூப்பராக வந்து பரிவட்டம் கட்டிட்டு அழகாக வந்து யானை மேலே உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. கையில் லட்டு வர வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த லட்டை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் லட்டு மாதிரி இருக்குது. அந்த பரிவட்டம் அந்த தலையில் கட்டக்கூடிய அந்த கலர் பாருங்கள், அதுவும் அழகாக இருக்குது. அந்த ஜிக்னா ஒர்க் எல்லாமே வாட்டர் பெயிண்ட் தான், பார்த்தாவே தெரியுது. எந்த இதுவுமே இது கிடையாது. அந்த ஜிக்னா ஒர்க் ஆகட்டும் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் வந்து மயில் மேலே உட்காந்துருக்க மாதிரி. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள், இது சிவபெருமான் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு விநாயகர். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து பாம்புக்கு மேலே வந்து அமர்ந்திருக்க மாதிரி ஒரு சிலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், இது பாம்பே மாடல் மாதிரி தெரியுது. இது பார்த்தா வந்து பாம்பே மாடல் விநாயகர் மாதிரி இருக்குது. இதுவும் வந்து யானை மேலே உட்காந்துருக்க மாதிரி அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த சிலை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து 10 அடிக்குள்ளே தான் இருக்குது. இது பாருங்கள் மான் மேலே உட்காந்துருக்க மாதிரி இந்த ஜிக்னா ஒர்க்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து இந்த கலர் பாருங்கள், யானை கலர்லேயே வந்து பார்த்தோன்னா நந்தி மேலே உட்காந்துருக்க மாதிரி. அங்கே பாருங்கள் அழகாக வந்து ஒரு யானை மாதிரியே இருக்குது பாருங்கள். யானாலே வந்து விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் சிங்கத்து மேலே. இங்கே பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வயலட் கலர்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து கழுகு வந்து கழுகு மேலே உட்காந்துட்டு கீழே வந்து பாம்பு வந்து கொத்துற மாதிரி ஒரு இது. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, கழுகு மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த விநாயகர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கார். இவர் பாருங்களேன், இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரும் அழகாக இருக்கார். சூப்பராக அந்த ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக இருக்க மாதிரி தலையில் வந்து மயில் இருக்கு வேறு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் நந்தி மேலே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூஷிகன் மேலே இருக்க மாதிரி தெரியுது. மூஷிகன் மேலே இருக்க மாதிரி மூஷிகன் மூலியமாக தெரியுது. கையில் ஒரு லட்டு வச்சிருக்க மாதிரி. இங்கே பாருங்கள் இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. எல்லாமே அழகாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இந்த குடோனில் இருக்குது. ஜெயகணபதி கலைக்கூடம். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இப்போயே வந்து எல்லாம் புக்கிங்லாம் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் சிலைகள் இருக்குன்னு சொல்லி ஆனால் சொல்லியிருக்காங்க.
ஸோ இன்னும் ஒரு 50 சிலைகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிலைகள் வேணால் கட்டாயம் வந்து நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். கலைக்கூடம் இந்த விநாயகர் சிலை தயாரிப்பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அவங்களே தயாரித்து பெயிண்டிங்லாம் பண்ணி அவங்களே வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணி ஹோல்சேல் மாதிரி விற்றுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சிலைகள் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.